கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரர் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஷாலோம். நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ போடுவதற்கான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் கொடுத்தார். அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஓகே, இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு யூடியூப் சேனல் நான் பார்த்தேன். அவங்க ஒரு போட்ட வீடியோ எனக்கு ஒரு நண்பர் ஷேர் பண்ணியிருந்தார். அந்த யூடியூப் சேனல் தான். அதில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. என்ன சொல்றேன், இஸ்லாமியர்கள் தங்களுடைய மத கொள்கையை பரப்புங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் தேவையில்லாம ஏன் கிறிஸ்தவத்து பக்கத்துல வந்து நிக்கிறீங்க? ஏன்னா கிறிஸ்தவத்தை தொடாம உங்களால தனிச்சு நிக்கவே முடியாது அப்படிங்கிற நிலைமை தான் இஸ்லாமியர்களுக்கு பாவம் இருக்கு போல. சரி, இப்போ இதுல அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒருவர் பாவத்தை மற்றவர் சுமப்பதில்லை அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு வச்சு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் ரட்சிப்புக்கான வழி, அதை வந்து கிறிஸ்தவங்க நம்புறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார் அப்படிங்கிறது கிறிஸ்தவருடைய அடிப்படை நம்பிக்கை. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க. இதை நீங்க கேளுங்க. கேட்டுட்டு தயவு செய்து இஸ்லாமியர்கள் வீடியோ போடுறதுக்கு முன்னால உங்க புத்தகத்தை சரியா படிச்சுட்டு வாங்க, குர்ஆன் உருப்படியா படிச்சுட்டு வாங்க, ஹதீஸை தெளிவா படிச்சுட்டு வாங்க, அப்புறமா வீடியோ போடுங்கன்னு நம்ம சொல்றோம். சரியா? நீங்க தேவையில்லாம நீங்களும் குழம்பி உங்க ஆட்களையும் குழப்பி அவங்க ஏதோ நீங்க வைக்கிற கருத்து பெரிய கருத்து நம்பிக்கிட்டு வந்து நிப்பாங்க முட்டிக்கிட்டு. சரியா? ஆகையினால நீங்க பாருங்க, அந்த கருத்து அவர் என்ன பேசுறாருன்னு பாருங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்ல போறோம். காலங்காலமா இந்த கருத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. சில குர்ஆன் ஆயத்துகளையும் ஹதீஸ்களையும் வச்சு இது எந்த விதத்துல உண்மை, அப்படி எந்த விதத்துல இஸ்லாம் முரண்படுது, முரண்பாடா தனக்குள்ளே முரண்பட்டு பேசுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அந்த விஷயத்தை நீங்க கேளுங்க இப்போ. இரட்சிப்பு என்பது இயேசுவின் தியாகத்தில் நம்பிக்கை கொள்வதில் கிடைக்கிறது. ஒருவரின் பாவத்தை மற்றொருவர் சுமப்பது நீதியானது அல்ல. ஒருவர் பாவத்தை மற்றவர் சுமப்பது நீதியானதல்ல. பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, அல்லாஹ் அனைத்தையும் மன்னிக்க வல்லவர், இடைத்தரகர் தேவையில்லை. அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிக்க கூடியவன், இடைத்தரகர் தேவையில்லை. 2 பாயிண்ட் வச்சுக்கோங்க. இது காலங்காலமா இவங்க பரப்பிட்டு வர்ற ஒரு விஷயம். ஒண்ணு, அல்லாஹ் வந்து அல்லாஹ் சொல்றானா ஒருவர் பாவத்தை மற்றவர் சுமப்பதில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றானா. 2வது, அல்லாவே மன்னிக்கக்கூடியவன், இடைத்தரகர் தேவையில்லை. இப்ப நீங்க பாருங்க, இதுக்கு குர்ஆன் ஆயத்து எப்படி முரண்படுதுன்னு மட்டும் நீங்க பாருங்க. உதாரணமா உங்களுக்கு ஒரு குர்ஆன் ஆயத்தை நான் காட்டுறேன். 16:25 குர்ஆனோட அத்தியாயம் 16:25. 16:25 நீங்க பார்க்கும்போது அங்க தெளிவா சொல்லுது, கியாமத் நாளில் அவர்கள் தங்கள் பாவச் சுமைகளை முழுமையாக சுமக்கட்டும், மேலும் அறிவில்லாமல் இவர்கள் எவர்களை வழிகெடுத்தார்களோ அவர்களுடைய சுமையும் சுமக்கட்டும். இப்ப இங்க வந்து ஒருத்தன் இன்னொருத்தனுடைய சுமையை சுமந்துட்டு வர்றான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய பாவ சுமையை மாத்திரமல்ல, அவன் யாரெல்லாம் வெளிகெடுத்தானோ, இவர்கள் எவர்களை வழிகெடுத்தார்களோ அவர்களுடைய பாவ சுமை. அப்ப நான் வந்து ஒருத்தனுக்கு எடுத்தேன்னா அவனுடைய பாவத்தை சேர்த்து நான் சுமக்கணும். ரைட்டா? அப்ப என் சுமையை மாத்திரம் இல்ல, அடுத்தவனுடைய பாவத்தையும். இப்ப நான் ஒருத்தன் தூண்டுறேன், கொலை செய்யற தூண்டுறான், அவன் போய் கொலை பண்ணிட்டு வந்தாலும் வச்சுங்க, அந்த கொலைக்கான இதை நான் சுமக்கணுமா? அதை அவன் சுமக்க தேவையில்லை, அதை நான் தான் சுமக்கணும். அப்ப இது அடிப்படை என்ன வருதுன்னா, ஒருத்தன் இன்னொருத்தனுடைய பாவத்தை சுமக்கிறான். இப்ப இதுக்கு இஸ்லாமியிட்ட கேட்கும் போது அந்த யூடியூப் சேனல்காரர் சொன்னாரு, ஆமா நீங்க தூண்டுறீங்க ஒருத்தனை, அப்ப தூண்டும் போது அதனுடைய பழி நீங்க தானே ஏத்துக்கணும் அப்படிங்கிறாரு. இப்ப விஷயம் என்னன்னா, நான் தூண்டுறேன் அப்படின்னா என் தண்டனை வேணா அதிகப்படுத்தலாம், என்ன நான் தூண்டுனுக்கான தண்டனை அதிகப்படுத்தலாம். அது எப்படி அவனுடைய பாவத்தை தூக்கி என் தலையில வைப்பீங்க? அப்ப அவன் பாவம் ஃப்ரீயா மாறுறானா? அப்ப ஒருவன் மற்றவன் பாவத்தை சுமக்கிறது இல்லைங்கிற கான்செப்டே தவறா போச்சு. அவன் செஞ்சுட்டான், சொல் என்னுடையது, கிரியை அவனுடையது, அவன் போய் செஞ்சுட்டான். அப்ப செஞ்சதுக்கான தண்டனை அவன் அனுபவிக்கணும், சொன்னதுக்கான தண்டனை நான் அனுபவிக்கணும். கரெக்டு தானே? ஆனா அவன் செஞ்சுட்டாங்க வேண்டி அவனுடைய பாவத்தை தூக்கி என் தலையில போடுவீங்களா? அப்ப அது இன்னொருத்தன பாவத்தை சுமக்கிறது தானே. அது எப்படி ஒருத்தன் மற்ற பாவத்தை சுமக்கிறது இல்லைன்னு நீங்க ஒரு பக்கம் பேசுவீங்க, இன்னொரு பக்கம் அப்படியே முரண்பட்டு குர்ஆனே தனக்குத்தானே முரண்படுமா? அப்ப இது பாயிண்ட் நம்பர் 1. இன்னும் பாருங்க, இது இதோட நிக்கிறது இல்ல. ஹதீஸ்ல பாருங்க, சஹி முஸ்லீம்ல நான் உங்களுக்கு லைவ் ஹதீஸை காட்டிடுறேன். ஐம்பத்தி 43:44. சரியா? ரைட். இதுல நீங்க முன்னாள் பின்னால் எல்லா ஹதீஸையும் வாசிச்சுங்க. தலைப்பே பாவம் மீட்சின்னு தான் இருக்கும். ஆனா எப்படி மீட்சி அடைகிறாங்கன்னு மட்டும் பாருங்க. எப்போ எங்க மீட்சி அடைகிறாங்கன்னு பாருங்க. ரைட். 53:44 நபிசல் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் முஸ்லிம்கள் சிலர் மலைகளை போன்ற பாவங்களுடன் வருவார்கள். யாரு? முஸ்லிம்கள். கடவுளுக்கு பயந்து நடக்கிறேன்னு சொல்ற, அல்லாவுக்கு பயந்து நடக்கிறேன்னு சொல்ற முஸ்லிம்கள் மலையளவு பாவத்துடன் வருவார்களாம். ஆனால் அவற்றை அவர்களுக்கு அல்லாஹ் மன்னித்து விட்டு
யூதர்கள் மேலும் கிறிஸ்தவர்கள் மீதும் அவற்றை வைத்து விடுவான். எவற்ற? இவன் செஞ்ச பாவத்தை அவன் மேல வைப்பானாம் அல்ல. அப்புறம் ஒருத்தன் பாவத்தை இன்னொருத்த சுமக்க மாட்டாங்க கதையா? நீங்க ஒரு பக்கம் என்ன சொல்றீங்க, ஒருத்தன் பாவத்தை இன்னொருத்த சுமக்க மாட்டான். ஆனா முகமது அவர்கள் இங்க என்ன சொல்றாரு? முரண்பாடு, ஃபுல்லா முரண்பாடு. இவங்க பாவத்தை மன்னிக்கிறதோட நீங்க நிறுத்திக்குங்க, சரியா? நீங்க முஸ்லீமுடைய மலை அளவு இல்ல, எவரெஸ்ட் அளவு கூட, இன்னும் அதை தாண்டி கூட கேலக்சி அளவு கூட பாவத்தோட போகட்டும். அந்த பாவத்தை மன்னிக்கிறது அல்லாஹ்வுடைய பொறுப்பு சார்ந்தது. எப்போ? மறுமை நாள்ல மன்னிப்பாரு, அது அவருடைய பொறுப்பு சார்ந்தது. ஆனா அந்த பாவத்தை தூக்கி எதுக்கு நீங்க யூதன் தலையிலையும் கிறிஸ்தவன் தலையிலையும் வைக்கிறீங்க? அப்ப அவன் பாவத்தை இவன் சுமக்கணுமா? அப்போ அவன் பாவத்தை இவன் சுமக்கிறானா, ஒருவன் இன்னொருத்தனுடைய பாவத்தை சுமக்க மாட்டான்னு எப்படி நீங்க சொல்றீங்க? ரெண்டாவது பாயிண்ட் அவர் என்ன வீடியோவில் பேசுறாரு, இடைத்தரக தேவையில்லையா, அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு இடைத்தரக தேவையில்லையா, மன்னிக்கிறதுக்கு இடைத்தரக உங்களுக்கு தேவையில்லையில, அப்புறம் இதுக்கு இங்க தூக்கி அவன் தலையில வைக்கிறீங்க? நீங்க மன்னிச்சுட்டு போக வேண்டியதானே? ஏங்க, அதாவது சொல்ற கருத்துல நீங்க முதல்ல முகமது என்ன சொல்றாரு, ஹதீஸ் என்ன சொல்லுது, ஹதீஸ்ல என்ன சொல்லி இருக்குது, முகமது குரான் என்ன சொல்லியிருக்காருனாவது நீங்க பார்த்துட்டு பேசணுமா இல்லையா? முகமது அவர்கள் குரான்ல தனக்கு தானே முரண்பட்டு பேசுறாரு. இதையெல்லாம் கொண்டு ஒரு பாயிண்ட்னு வைக்கிறீங்களா? இப்ப நம்ம திருப்பி கேள்வி கேட்டு அங்க போய் நிப்பீங்க. சரி, ஓகே. இன்னொரு விஷயம் பாருங்க, 53:43 சஹி முஸ்லீம்ல அங்க சொல்லுது, ஒரு முஸ்லிமான மனிதர் இறக்கும் போது நரகத்தில் அவரது இடத்திற்கு யூதர் ஒருவரையோ கிறிஸ்தவர் ஒருவரையோ அல்லாஹ் அனுப்பாமல் இருந்ததில்லை. இப்ப முஸ்லீம் சாகும்போது எதுக்காக சாகுறாரு? எந்த இடத்துக்கு போற சாகுறாரு? நரகத்துக்கு சாகுறாரு. அது எப்படி முஸ்லீம் நரகத்துக்கு சாவாரு? ஏங்க, முஸ்லீமா நீங்க மரணிச்சா நீங்க சொர்க்கம் போவீங்க அடிப்படை நம்பிக்கையா இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? அப்போ முஸ்லீமா மரணிக்க ஒருத்தர் நரகத்துக்காக மறிக்கிறாராம். அந்த நரகத்தோட இடத்தை நிரப்பருக்கு இங்க யூதனும் கிறிஸ்தவனும் தேவையாம். அப்ப யூதன் கிறிஸ்தவன் இல்லைன்னா முஸ்லீம் நரகத்துக்கு போவாரா? அப்ப எப்படி ஒருத்தன் பாவத்தை இன்னொருத்தர் சுமக்க மாட்டான்னு எப்படி சொல்லுவீங்க? அடுத்து பாருங்க, 53:42 அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள், வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ் மறுமை நாளில் ஒவ்வொரு முஸ்லீமிடமும் ஒரு யூதரையோ அல்லது கிறிஸ்தவரையோ ஒப்படைத்து, இவர்தான், சரியா, இவன் தான் உன்னை நரகத்திலிருந்து விடுவித்தான். அப்ப உங்களுக்கு நரகத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு யார் தேவை? சொர்க்கம் போறதுக்கு யார் தேவை? உங்களுக்கு ஒரு முஸ்லீமும் யூதனும் தேவை, சரி, ஒரு கிறிஸ்தவனும் யூதனும் தேவை. உங்க ஈமான்னால உங்களுக்கு பயனில்லை, சொர்க்கம் போக முடியாது. நீங்க அல்லாஹ்வை நம்புற நம்பிக்கை அதான் ஈமான் இல்லையா? அதனால உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்க எடுக்கிற நோன்புனால உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, ஜக்காத்தினால பிரயோஜனம் இல்லை, ஹஜ்ஜினால பிரயோஜனம் இல்லை, தான தர்மத்தினால பிரயோஜனம் இல்லை. இது எல்லாமே வேஸ்ட். நீங்க பண்ற துவா மறுப்பு எல்லாமே வேஸ்ட். உங்களுக்கு யூதனோ கிறிஸ்தவனோ அங்க மாட்டினா மட்டும்தான் நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியும்னா, இது ஒருத்தன் பாவத்துக்கு இன்னொரு தலைமையில வைக்கிறது தானே. உங்களால சுயமா சொர்க்கம் போக முடியுமா முதலாவது? அப்புறம் யூதனை கிறிஸ்தவனு தயவுல அவனை நம்பி அவன் இருப்பான், அவனோட தயவுல நம்ம சொர்க்கம் போயிடலான்னு நம்பிக்கையில போவீங்களா? ஆனா யூதனை கிறிஸ்தவனையும் நீங்க திட்டுவீங்களா? நாங்க தான் உங்களுக்கு சொர்க்கத்தை அனுப்புறோம் முஸ்லீம்களே. சரி, இது மாத்திரம் இல்ல. சரி, அப்போ ஒரு யூதனும் கிறிஸ்தவனும் இல்லாம ஒரு முஸ்லீமும் இங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்படிங்கும்போது அப்ப ஏற்கனவே போட்டபடி இவனுடைய பாவத்துக்கு அவன் தலை மேல வைக்கிறதுனால இவன் முஸ்லீம் அவர்கள் அவங்க பாவம் எல்லாம் போயிடுறாங்களாம். இந்த பாவம் யூதன் தலைமையிலையும் கிறிஸ்தவன் தலைமையிலையும் வருமா? அப்ப ஒருத்தன் இன்னொருத்த பாவத்தை சுமக்கிறான் தானே. அதை எப்படி நீங்க இல்லைன்னு சொல்லி உங்களால மறுக்க முடியும்? ரைட்டா? ஒன்னாச்சா? இருப்பாருங்க, ஹவ்வார்டு விஷயத்துக்கு வருவோம். ஓகே, இங்க பாத்துங்க, சஹி முஸ்லீம் 29:16 29:16 சரி, 29:17 ரெண்டுமே பாருங்க. 29:17 படிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இருக்கும். பெரிய ஹதீஸ் கீழிருந்து படிக்கிறேன். அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள், இஸ்ரவேலர்கள் இருந்திராவிட்டால் உணவு கெட்டு போயிருக்காது, இறைச்சி துர்நாற்றம் அடித்திருக்காது. எப்படி? இஸ்ரவேலர்கள் இல்லாதிருந்தால் உணவு கெட்டு போயிருக்காது, இறைச்சி துர்நாற்றம் அடித்திருக்காது. அப்போ உங்க வீட்டில் இருக்கிற உணவு, முஸ்லிம்களே, உங்க வீட்டில் இருக்கிற உணவு அல்லது வேற எவரோ யார் வீட்டில் இருக்கிற உணவும் கெட்டு போறதுக்கு யாரு காரணம்? இஸ்ரவேலர்கள் காரணமா? இப்ப அவன் பாவம் செஞ்சான்னு வச்சுக்கோங்க, அவன் தவறு பண்ணான், அவன் மாறுதல் பண்ணான், அந்த பாவத்தோட தண்டனை யார் அனுபவிக்கிறப்போ? முஸ்லீம்களோட இறைச்சி கெட்டு போறதுக்கு யார் காரணம்? அப்ப அவன் செஞ்சதுக்கு தண்டனை உங்க மேலையா? உங்க வீட்டுல இருக்கிற சாப்பாடு நல்லா தானுங்க இருக்கணும். இஸ்ரவேலர்கள்னாலதான் உங்க வீட்டு சாப்பாடு கெட்டு போகுதுன்னா, முஸ்லீம்களே, அவங்க செஞ்ச தப்ப நீங்க தானே சுமக்குறீங்க. அப்புறம் எப்படி ஒருத்தன் பாவத்தின் சுமக்க மாட்டான்? அடுத்தது,
ஹவ்வா இருந்திராவிட்டால் எந்த பெண்ணும் ஒருபோதும் தன் கணவனை ஏமாற்றி இருக்க மாட்டாள். ஏவாள் ஹவ்வா இல்லாவிட்டால் இருந்திராவிட்டால் எந்த பெண்ணும் ஒருபோதும் கணவனை ஏமாற்றி இருக்க மாட்டாள். அப்போ இப்ப இருக்கிற பெண்கள் கணவனை ஏமாற்றுறதுக்கு யார் காரணம்? அப்ப இருந்த ஏவாளாம், அப்ப இருந்தவங்க. அப்ப அது வழியா தொடர்ந்து வருது. அப்ப அவங்க செஞ்ச பாவத்தினுடைய நீட்சியை இப்ப இருக்கிற பெண்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படித்தானே? அப்ப உங்க வீட்டு சாப்பாடு கெட்டு போறக்கே அவன் தான் காரணம். அப்ப அவன் செஞ்ச பாவத்தின் வினையை நீங்க அனுபவிக்கிறீங்க. இப்போ உலகத்துல நீங்க அங்க போய் என்ன பண்ணுவீங்க? சொர்க்கத்துக்கு போகும்போது அப்படியே உங்க பாவத்தை தூக்கி அவன் தலைமையில போடுவீங்க. அதுக்கு அல்லாஹ் யாரை கொண்டு வந்து இடைத்தரகரை நிறுத்த போறாரு? யூதனும் கிறிஸ்தவனுக்கு கொண்டு வந்து இடையில தரகரை நிறுத்திட்டு, பாரு இவன் தான் உன்னை வந்து சொர்க்கத்துக்கு அனுப்புறான், இவனாலதான் நீ சொர்க்கத்துக்கு போவேன்னு ஆளை காட்டி கொடுத்துட்டு நீ நரகத்துக்கு போ, நீ சொர்க்கத்துக்கு போ நல்லா அனுப்பிச்சிடுவார். எப்படி? கெட்டது பண்ண மலையளவு நீங்க பாவத்தோட போனாலும் அங்க ஒரு இழிச்ச யூதனும் கிறிஸ்தவன் நின்று இருப்பான், அவன் தலைமையில தூக்கி வச்சு போட்டு நீங்க அப்படியே ஜபர்தஸ்தா நீங்க சொர்க்கத்துக்கு போறவங்க இல்லையா? ஆனா நீங்க கேட்கும்போது மட்டும் ஒருவன் பாவத்தை மற்றவன் சுமக்க மாட்டான். அப்படித்தானே? இதெல்லாம் அநியாயம் இல்லையா? இதுக்கு பேர் ஒரு கியாமத்து நாள், இது ஒரு விசாரணை, இதுக்கெல்லாம் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க. அப்போ எங்க தயவுலதான் முஸ்லீம்கள் சொர்க்கத்துக்கே போவீங்கன்னா நீங்க எங்களை எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு அடிப்படையில் தகுதி இல்லை. எங்க தயவு இல்லாம உங்களால் சொர்க்கம் போக முடியாது. உங்க ஈமான் வேஸ்ட்டு, உங்களுடைய ஜக்காத்து வேஸ்ட்டு, உங்களுடைய ஹஜ்ஜு பயனும் வேஸ்ட்டு, அங்க போய் கள்ள தூக்கி அடிக்கிறீங்களா சாத்தான் மேல, அது வேஸ்ட்டு, சுத்தி வர்றது வேஸ்ட்டு. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒருவன் பாவத்தை மற்றவன் சுமக்க மாட்டான் அப்படிங்கிறது முழுக்க முரண்பாடான விஷயம். யூதனு கிறிஸ்தவன் தலையில நீங்க பாவத்தை வைக்காம உங்களால் சொர்க்கம் போக முடியாது. இஸ்லாமியர்கள் அதுக்குரிய தகுதி அற்றவர்கள். ஏன்னா முகமது அவர்களும் அல்லாவும் அதான் சொல்றாங்க. ஆக உங்க பாவத்தை தூக்கி இன்னொரு தலையில மேல வச்சாதான் நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்போ ஒருவன் பாவத்தை இன்னொன்று சுமக்க மாட்டான்ங்கிறது முழுக்க முரண்பாடான செய்தி அப்படிங்கிறத இந்த வீடியோ வாயில தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ போட்ட நபர் முடிந்தா எங்ககிட்ட பேசட்டும், ஜெயிக்கட்டும், அல்லது உங்க கருத்தை முன்னால வைக்கட்டும். அவர் ஃபேஸ் பண்ண காத்திருக்கிறோம். அவர் நம்பர் கொடுத்திருந்தா தாராளமாக ஃபோன் பண்ணி பேசியிருப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டு நண்பர் முடிஞ்சா அவருடைய நம்பரை கொடுக்கட்டும், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவோம். வருகிற காலங்களில் வேற ஒரு வீடியோ இருந்தால் நமக்கு சந்திக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக. ஷாலோம்.